ஓகே நம்ம நைட் இந்த வெயில் ஓட்டின்னு இருக்கணும். இப்போ வேறு பக்கம் ஷிஃப்டிங்கு. என்னடா எல்லாம் வெறும் கேஜுவல் வீடியோ போடுறான்னு பார்க்குறீங்களா? வேறு வழியே இல்லை. நைட்டு கூட மழை. கேஜுவல் மட்டும்தான் ரன்னிங் ஆகுது. வேறு எந்த வண்டியுமே ரன்னிங் ஆகலை. வீட்டில் தான் நிற்கிது பத்திரமா. இப்போ கேஜுவலை மாட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். போயே ஆகும். ஓகே நம்ம மாட்டிட்டு கிடக்காது. மாப்பிள்ளை பெருரோடு ஏறுறாரு. ஏறுவானா? ஓகே. வண்டி தூக்காத ஏறுதான்னு பார்ப்போம். தூக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு ப்ரோ. நல்லா தூக்கவே இல்லை வண்டி. வாட்டமாக யாராவது கேஜுவல் உறைஞ்சிட்டு போயிடுச்சு. ஓகே ப்ரோ, சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த வயல் தான் ஓட்டணும். இந்த ஒரு வயலுக்கு ஒசரம் கழிச்சு விட்டு ஓட்டி ஆகணும். அப்பரெக்கோ ஒரு சால் ஓட்டுறதா 2 சால் ஓட்டுறதான்னு தெரியலையே. ஏமா இப்ப கல் செருப்பு எல்லாம் பொறுக்கி வரிசை கட்டி வச்சுட்டு போ. சிக்கன்பா அவ்வளோதான் வெட்டிருக்கிறவா பிரிச்சு விட்டாச்சு. இந்த வெயில் ஒரு சால் ஓட்டுமாப்பா அதுங்கிட்டு வரட்டும். ஒரு சால் போதுன்னு நினைக்கிறேன். கெட்ட பிடிச்சி ஓட்டு. இன்ஜின் ஏதோ இன்னொரு 40 மணி நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடுமானே தெரில. லைட்டாக தப்புன்னு ஓடுது. பார்ப்போம்.
லஞ்ச் கூட எடுத்துக்கணும், ஒரு அரை மணி நேரம் ஓட்டம். மாப்பிள்ளை எப்படி ப்ரோ ஓட்டுறானா சேரு, நேரவும் மட்டும் மாட்டான், ஓட்டுறதை மட்டும் ஓட்டுவான். நேரவும் சொன்னால் ஓடி போயிடுவான். கேட்டால் அந்த மண்ணையே பிடிக்கிறீங்க அந்த மண்ணையே பிடிக்கிறீங்கன்னு தவாழ்த்து விடுவான். நேற்று பொழப்பு தூக்கியே களைச்சி போச்சு. இன்றைக்கும் 2 இடத்துல தூக்கி மாட்டணும். இந்த இடத்துல மாட்டி, இன்னொரு இடத்துல மாட்டி, இன்னொரு இடத்துல மாட்டி, யோபா முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மானம் தெரியும் உங்களுக்கு, சரியான போட்டுட்டு வருது மழை. என்ன பண்ணுறது எங்களுக்குன்னு தெரியல. பார்த்திங்கன்னா இப்போ தான் மாமா ஓட்டி கொண்டு இருக்கார். அதுக்குள்ளே ஆனந்தம் வேறு எனக்கு ஒரு பரம்பு வேணும் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாப்புல. இந்த வயலில் ஓட்டி முடித்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வயக்காடு பட்டரை தான் அப்புறம் எடுத்து பார்க்குறோம். எடுத்துகிட்டு போனதையும் அதுக்குள்ளே பரம்பு வேறு இல்லை. ஏறு தானே ஓட்டுறீங்க? மழை பேஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியாதா வயலில் மழை ஃபுல்லாக பேஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக பெய்யல, ஓரளவுக்கு பேஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வயலில் ஓட்டி முடிச்சோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இனிமேல் நாளைக்கு என்னன்னு தெரில, நாளைக்கா நாளான்னைக்கா ஓட்ட வேண்டியதான்.
ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஓட்டுவிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம நிறவ தேவையில்ல. மாட்டே இருக்கார், அவர் மிதிக்கார்.
கையில் பிடிச்சிக்க மாப்பிள தா இன்னொரு இருந்தாலும் அவங்களுக்கு ஓகேங்களா. அடுத்த வெயிலுக்கு விசிட் பண்ண வேண்டியதான். எங்கள் ஊர் லோக்கல் பிச்சைமலையும் போகுது. அங்கே ஓட்டிட்டு நாளைக்கு தான் அந்த பக்கம் வரணும். அப்படிதான் கரெக்ட் ஆகுது. வரலாம் வா. வா கிடையாது கிடையாது கிளம்பிடுவா. என்னது இது வேணாமா? அப்புறம் எதுக்கு இது? கல் எடுத்துக்கிற கல் நீ எந்த போட்டாலும் ஏத்தாது. வா அந்த பக்கம் அழுத்து மாப்பு ஓடிற போகுதுடா. அந்த வெங்காயத்துக்கு வண்டி கீரில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டக் ஆகி போச்சு. மாப்பிள்ள அதுக்கு சரியான லூப்ரிகேஷன் இல்லை மாப்பு. இல்லை கொஞ்சம் விட்றியா லூப்ரிகேஷனை? இல்லை கொஞ்சம் லூப்ரிகேஷன் விட்றியா? என்ன புரியல எனக்கு. சூப்பர். வாழைப்பழம் மாதிரி உள்ள போந்துச்சு. வாட்டை எடுத்துச்சு இல்லை கல்லு சொரி சொரி காடி விழுந்து போச்சு கொள்ளுல. சரி ஓகே அப்படியே பொறுமையா கடக்கு மட்டும் பிரேக் லைட் இருக்கு ஆன் பண்ணிட்டு வந்த. பெடல் ஓப்பன் பண்ணிவிடு. ஆமா ஒரு பிரேக் லாக்ல இருக்கும். எதுக்கு ஸ்டக்காகி தொலைஞ்சிச்சு அடுக்குது. அதான் மாப்பிள்ள லூப்ரிகேஷன் கொஞ்சம் விட்டீங்கன்னா சரியா போயிடும். பைக்கில் அடுங்க போகலாம். ஓகே நண்பா, அடுத்தது எங்கள் ஊர் பிச்சைமலைக்கு போக வேண்டியதான். கேஜுவல் மாட்டுறதா இருந்தால் செத்துடணும். இந்த ஐட்டம் கிட்டத்தட்ட இது வரலுமே ஒரு 7-8 ஐட்டம் தூக்கிட்டோம். ஓகே நண்பா, அடுத்த சைடுக்கு போகிறோம். எங்கள் பொழப்பு இப்படி தூக்கிட்டு சுற்றுறதாவே இருக்குது. மானமும் மோடம் போட்டுக்கிட்டு இருக்குது. நிறையா பேர் புது பார்ட்டி கூப்பிட்றாங்க. ஏற்கனவே ஓட்டுனதே நிறையா கிடக்குது ப்ரோ. இதை ஓட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் அங்கேயும் இங்கேயும் தூக்கி சரியாக இருக்குது. இதில் வேறு நம்ம புது பார்ட்டி வேறு தூக்கணும்னு வச்சாங்க. எல்லாம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு வச்சுறோம். வேலை இல்லைன்னா தூக்கலாம். நம்மளுக்கு இங்கே வயக்காடு பெற்ற வேறு, அங்கே வேறு ஆள் டிமாண்டுன்னு கத்துறாங்க. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை. இறக்கிறத ஃபஸ்ட்டு ஓட்டுவோம். இறக்கிறதெல்லாம் ஓட்டி மறுசைடு ஓட்டி வேலையும் முடிச்சு விட்டு அப்புறமேட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம்.
அடிச்சுட்டு போ. லைட்டு போட்டு தான் பேர் ஓட்டுவார். நிறுத்திட்டு சாப்பிட்லான்னு நிறுத்தணும். அதுங்காட்டி 2 மணி நேரம் கொட்டுன்னு கொட்டிவிட்டு மாலை போயிடுச்சு. இப்போதான் அடுத்த சைட்டுக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். மாப்ப டேய், இந்த வண்டியில் உட்காந்துக்கிறியா? இந்த வண்டியை ஓட்டிட்டு போ. மழையில் நனைஞ்சு போயிட அதில் ஓட்டுனா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் விட்டு அந்த வண்டி இழுத்துக்கிட்டு போயாரு. விடணும் மாப்பிள்ள. சூப்பரா போகுது. ரிவர்ஸ் கியர் போட, ரிவர்ஸ் தான் போகணும். ஐயில போட்டா மட்டும் சரி நிறுத்து போலாம். அங்கெல்லாம் சேர் கொட்டுது. போவோம் போவோம் மாப்பிள்ளைக்கு போவோம். மாப்பிள்ளை இந்த அந்த ரிஸ்க் எடுத்து இதுல இறங்குறதுக்கு நேரம் பொழந்துட்டு போயிருக்கு. அது கூட பரவாயில்லக்கா கோமதி, நேரம் மாப்பிள்ளைக்கு படாத இடத்துல பட்டிருக்குமே. எடு 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 எடு. மாப்பிள்ளை என்ன சாப்பிடலைங்க ப்ரோ. ரிஸ்கான இடத்துல இப்போ தான் போக போகிறோம். வாங்க. நானும் போயிட்டேன், 2 ஐட்டு போயிட்டு வந்துட்டேன். போ. நீ சுத்த விட்டுனா என்ன பண்ணும்? சீட்டி தொடச்சு விடாதா, அப்படியே உட்காரு. அதுக்கு தான் அப்படியே உட்கார சொன்னேன். போயிட்டு தான் ஆனந்த டான பரம்பங்கடா அப்படின்னு. யோ நீங்க விட மாட்டீங்களா எங்கண்ணா? பணம் ஏற அனுப்பிவிட்டா ஓகேன்பா. அடுத்தது போய் ஓட்ட வேண்டிதான். மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கள் பாட்டில் உண்டுன்னு கனமாக வந்துருச்சு ப்ரோங்கிறேன். ஒரு வேளை மலைக்கு மேலே இருக்கும். ஒரு வேளை மலைக்கு மேலே இருக்கும். அவ்வளோதான். அன்னைக்கு இதெல்லாம் ஓட்டி போட்டோம், மறுசேர் ஓட்டணும். இது எப்போ ஓட்ட சொல்கிறாங்க தெரியல. நாளைக்கு காலையில் மறுசேர் ஓட்டணும். காட்டுக்காரர் ஏப்பங்கிறாங்க, காலையில் ஓட்டி விட்றேன் அப்படின்ட்டு. கூலி தடம் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது பாரு. ஓகேன்பா, பாட்டுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துக்கிட்டோம். வயலில் தண்ணி கிடக்குதா மாமா? வயலில் தண்ணி கிடக்குதா? போலாம் போ. ரெடி பண்ணிக்க. ஓடி தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. வாய்க்கல உடச்சிட்டு வந்தியா? அவ்வளோதான் மாப்ப. நான் முன்னாடி போ, சேத்துலையா விட்றேன். போட்டு வயல் அடிச்சுட்டான். அந்த கொல்ல அவனுக்கு கொடுங்கண்ணா, அவனுக்கு கொடுத்துருங்க. இதை கூட விட்ட தூக்கிட்டு போயிடுறாங்களே, நான் என்ன பண்ணிட்டோம்.
கொஞ்சம் ரோஸ் ஆகும். போதும். ஏன் 2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊத்துன்னு ஊத்திட்டு போயிருச்சுன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எப்பயே நெட்டுட்டாங்க. இது சின்ன வண்டியில் ஓட்டி பவர் டில்லர் ஓட்டி நெட்டுட்டாங்க. இப்போ இதெல்லாம் நாம் ஓட்டுற நாற்று இப்போ தான் வந்து ஒரு 3 இன்ச்சு வந்துருக்குது. ஆனால் தண்ணி நிற்கிறது பாருங்கள், நாற்று குறுத்த பிடிச்சிட்டு நிற்கிது. ஏன்னா மழை இன்றைக்கி அப்போ ஏற்பட்ட மழை மத்தியானம் போட்டு சாத்திக்கிச்சு. இந்த வயல்லாம் 2 சால் ஓட்டணும். இதை ஓட்டிட்டு அந்தான ஒரு வயல் இருக்குது, அதை நிறவணும். அதை அன்றைக்கே ஓட்டி விட்டோம். இதை ஓட்டிட்டு இந்த தாரை ஓட்டி அந்தான வெண்டமாறு ஒரு வயல் நிற்கிது, அதை ஓட்டணும். ஆப்பிளை போட்டு வண்டி கெண்டுக்கிட்டு கண்டுறான். வண்டி வேறு முடிஞ்சே போயிட மாட்டேங்குது. இந்த வயக்காடு பற்றைய ஓட்ட மட்டும் ஒரு 5 நாள் இன்ஜின் பல்ல கடிச்சிட்டு ஓடிச்சுன்னா போதும். ஏன்னா சவுண்டே பாருங்கள் ப்ரோ, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். வண்டி சவுண்டே திப்புன்னு ஓடும். அது உங்களுக்கு அந்தளவுக்கு வாட்ச் பண்ண முடியுதான்னு தெரில. ஆனால் வண்டி சவுண்டே மாறி இருக்குது. மைலேஜ் எதோ கொடுக்குது ஆண்டவ முனையத்தில், அதை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். மைலேஜ் கொடுக்கலன்னா அப்புறம் டீசலுக்கு தான் ஆகும். மைலேஜ் ஓரளவுக்கு இன்ஜின் வருது. ஆனால் வண்டி இன்ஜின் பிக்கப் இல்லை, சுத்தமாக ட்ராப் ஆயிடுச்சு. இறங்குற காட்டுக்கெல்லாம் வந்து டர்னிங்கெலாம் நல்லா கீர் வாங்குது. ஏதோ ஓட்டுட்டோம். இந்த ஒரு 10 நாளைக்கு ஓட்டிட்டு நல்லா எது தான் செலவு பண்ணுறதுனே தெரில. பார்ப்போம். ஓகே, நம்ம 2வது சாலை ஆகிட்டு இருக்குது. இந்த சாலை ஓட்டிட்டு அடுத்த வயல் நிறவாட்டு தான். இன்னைக்கு பொழப்பிட்டு தான். நாளைக்கு வேறு பக்கம் ஷிஃப்டிங் பண்ணணும். இன்னைக்கு தான் நாளைக்கு பொழப்பு. ஆற்றுல வேறு போய் எங்கள் சைடெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க காட்டுக்கு அவங்க தனி போகிற முறையில் நாற்று விட்டுவாங்க ப்ரோ. இப்போ ஒவ்வொரு சைடு பார்த்தா வந்து மொத்த காட்டுக்காரரும் ஒரு காட்டில் நாற்று விட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. எங்கள் சைடெலாம் அப்படி இல்லை. அவங்க காட்டுக்கு இந்த வயலுக்கு இந்த 2 வயலுக்கும் நாற்று இது. இப்போ இந்த வயல் தளவு வரலாம், இந்த வயலுக்காரது இது. இப்படி வந்து அவங்க நாற்று அவங்க காட்டில் விட்டுக்குவாங்க. யார் காட்டிலையும் விட மாட்டாங்க. 100ல் ஒருத்தர் தான் ஏதோ மாமா மச்சனை அப்படின்னு சொல்லி விடுவாங்க. மித்தபடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் அவங்க நாற்று அவங்க காட்டில் மட்டும்தான் விடுவாங்க. ஏன்னா நாளைக்கு பயிர் பத்தலாம், என் பயிர் செத்து போச்சு, உன் பயிர் செத்து போச்சுன்னு சொல்லி பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்து அவங்க நாற்று அவங்க காட்டில் விட்டுக்குவாங்க. ஓகே நண்பா, நான் ஆனந்தும் ஏதோ பரம் கொண்டு வரணும். ஏன்னா அவன் பிடிக்கிட்டு போயிட்டான். பரம் கொண்டு வந்தானா ஒரு 2 வயல் அந்த கீழே தான் அந்த பற்ற நாற்று ஓட்டி கிடக்குது. அதை ஓட்டி விட்டு எடுத்துக்க வேண்டாம். எங்கே ப்ரோ கமெண்ட்டே பண்ணுறதில்ல, கமெண்ட் ரீட் பண்ணுறதெல்லாம் எங்கே ப்ரோ டைமே கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி ரீட் பண்ணலான்னு நினச்சேன், இன்றைக்கும் பண்ண முடியல. நாளைக்கு வீடியோ இல்லைனாச்சுங்க நேரம் ஒரு வேலை இல்லைன்னா மாப்பிள்ளையை ஓட்ட சொல்லிவிட்டு கமெண்ட் ரீட் பண்ணுறேன் நண்பா. ஏண்டா பொட்டியை மாட்டிட்டு வருவீன்னு பார்த்தேன், எப்படி இவ்வளோ காலத்தை ஓட்டிட்டு வந்து தொலைகிற? சும்மா பாரம் கேட்டேன், கோவம் வந்துரும் கோபாலே. டேய் நீ 1 மணி நேரம் கேட்ட, 1 மணி நேரம் தான் ஓட்டணும். போய் என்ன பண்ண? டேய் டேய் இதெல்லாம் மனசாச்சு இல்ல? 1/2 மணி நேரமாடா ஆச்சு. இப்ப சும்மா ஏடா காலையில 10 மணிக்கு கழட்டிட்டு போ. போட முடியுமா? உளுந்துருந்தா பொட்டில போட்டு காலையில 10 மணிக்கு கழட்டிட்டு போனா மழை பாய்ஞ்சு தண்ணியை பாய்ச்சி ஓட்டிப்பிட்டில அந்த வயல. அது ஓட்டிட்டு இன்னொருத்தாள் ஓடிக்குது, குறவுல தானே ஓடிக்குது. நாளைக்கு மத்தியானம் வேணா எடுத்துக்கடாப்பா. அண்ணன் மட்டும் வேலை இல்லை எனக்கு. என்ன பண்றது தெரியல. காலையில எவ்வளவு நேரம் வரும்? காலையில 2 பேருக்குமே மத்தியானம் வரைக்கும் வரும். சரி காலையில நிறைப்பிட்டு ஒரு வயல் நிறைப்பிட்டு தரேன். அங்கே ராசாபுரத்தில் எடுத்துக்கா. காலையில் 6 மணிக்கு அதை நிறைய போடுவேன். அப்படியே வந்து ராசாபுரத்தில் எடுத்துட்டு போயிரு. அப்புறம் நான் இங்கே வந்து ஓட்டுறது தானே. சரி அங்கே கடை இருக்குமா? இங்கே இருக்கும். ஆச்சுட்டு போயிட்டு இது என்ன பண்ணுறது அந்த பீஸு? ஓகே ப்ரோ, ஆனந்த் புதுசாகவே போடுறேன்.
ஆங்கிலா ஏ அப்புறம் இது ஓகே நண்பா. ஆனந்த் பட்டை புதுசாக சேரானா, என்னோட தூக்கிட்டு வந்து சாக முடியல அப்படிங்கிறான். ஓகே எனிவே எடுத்து போட்டுக்கிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. வந்தானா வேலை முடிஞ்சுது. இப்போ அஜித் வந்தானதான் தூக்கி போய் வண்டியில் நாங்கள் மாட்டோம். இப்போ தான் எங்களுக்கு வேலை. ஓகே ப்ரோ, இந்த வயல் ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்தது மாமா இந்த வயல் நிறவத்துக்கு, இந்த வயல் நாற்றுருக்கு, அந்த வயல் நாற்றுருக்கு. இந்த 2 வயல் நிறவில் கீழே 2 வயல் நிறவிட்டு ஓகே ப்ரோ. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2வது சால் ஓட்டிகிட்ருக்கோம். இது 2வது சால், ஃபஸ்ட் சால். இந்த வயலில் நிறைய முடிச்சதையும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குறை ஓட்ட போகிறோம். சின்னதாக வருவார், பார்த்துக்கலாம். காற்றுலாம் சூப்பராக இருக்குது. அதில் ராகிலாம் வளர்ந்தவங்க இருக்குள்ள பாம்பு பூண்டு இருக்குமா? ஓகே ப்ரோ, 2வது சால் ஓட்டிகிட்டு மாமா. நம்ம 2வது சால் கட்டி புரிந்து கொண்டிருக்கிறார். ஓட்டி விட்டு கீழே ஒரு வயல், அதை ஓட்டி விட்டால் அதுக்கப்புறம் இங்கே சென்று விட வேண்டும். அடுத்து 2வது ஓட்டி விட்டு பறந்து கொண்டு வருகிறார். இப்போ ஒரே பரம்பல அள்ளிட்டு போயிட்டாரு. கரெக்டாக மூளைக்கு தானே பண்ணலாம். அந்த 5 கிலோ போட்டு ஓட்டுனீங்களா? சரி சரி. வயல்லாம் சென்டர்லாம் மட்டமாக தான் இருக்குது, மூளையில் மட்டும் தான் இதாக இருக்குது. அது எப்படி போட்டு எடுத்தாலும் புளியாகி போயிருண்ணா. நம்ம ஆமுகளை பேர் 2 டைம் போட்டு எடுத்தோம்னு வச்சிங்க, புளியாகி போயிருண்ணா. அடுக்காட்டிலே போட்டு எடுத்து ரிவர்ஸ் போட்டு எடுத்தோம்னா புளியாகுது. ரெண்டாவது சால் ஓட்டி முடித்து விட்டாச்சு. 2வது சால் 6 மாதம் தான் முடிக்கும். 2வது சால் ஓட்டாங்க. சரி, கொஞ்சம் குழஞ்சிடுச்சு.
ஓகே ப்ரோ, காய்ச்சல் ஓடிட்டு இருக்காரு மாமா. அதனால சேர் அடிக்காம போகவே மாட்டார். தொட்டாடு ரோட்டின மாதிரி. ஓகே ப்ரோ, ஒரு வழியாக நம்ம வயலை ஓட்டி முடித்து விட்டாச்சு. அவ்வளோ ஓரம் சுற்றி வந்துட்டால் இது வந்துட்டால் வேலை முடிந்தது. ஓகே ப்ரோ, அது இருட்டு கட்டிடுச்சு. நாங்களும் அதை ஓட்டிட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா அதை ஓட்டுறதாக 8 மணி ஆயிரும். அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது, இருட்டு கட்டிடும். இன்னோட இதோட வீடியோ முடித்து போய்க்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.